பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி வாசகத்தை நம்ம கேட்டோம். முதல் வாசகம் மிக அருமையான ஒரு வாசகத்தை ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறார். வாசகம் வாசித்தது கேட்டிங்களா? கேட்டேன் சாமி, என்னென்னு மனசுக்குள்ளே இருக்குதா? ஃபாதர் அருமையாக நல்லா நிதானமாக நிறுத்தி ஒரு பிரதர் வாசித்தாங்களா இல்லையா? நீங்கள் கேட்டிருக்கணும். வார்த்தை உள்ளே போகணும். வார்த்தை விதை மண்ணுக்குள்ளே போனால் தான் விதை வளரும். அப்படி தானே? விதையை வைக்கிற மாதிரி நீ எடுத்துகிட்டு வந்துட்டீன்னா அந்த இடத்துல போய் பார்த்தா ஏதாவது முளைச்சிருக்குமா? என்ன எல்லாம் முழிக்கிறீங்க? பெரிய கேள்வி கேட்டுட்டேனா? விதை போட்ட இடத்துல விதை முளைக்கும். விதை போட்ட மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அங்கே முளைக்குமா? பிசாசு அதுதான் செய்கிறான். போட்ட மாதிரி நீ அப்படியே கோயிலில் வந்து நிற்க வச்சிருவான். ஆனால் வார்த்தையை உனக்குள்ளே வைக்க மாட்டான். உன் மனசு பூரா வெளியில் போயிடும். அப்போ வார்த்தை விழாத இடத்துல எப்படி விளையும்? அதனால தான் ஆண்டவர் உங்களை ஆர்வத்தோடு கேட்குறதுக்கு அழைக்கிறார். முதல் வாசகம் நமக்கு வாசிக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக சொல்கிறேன், அப்புறம் டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் போய் சோறாக்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும் போது எடுத்து வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வியாதி முத்தி போயிடுச்சு, உன் காயத்தை குணப்படுத்த முடியாது, உனக்காக வாதிட யாருமே இல்லை, உன் காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது. நான் சொல்லலை, இங்கே எழுதியிருக்குது, அதான் வாசித்தாங்க. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்து விட்டனர், உனக்காக பேசிக்கிட்டு வந்த உன் நண்பர்கள் எல்லாம் ஓடிட்டான். எல்லாம் நிறைய சொல்கிறாரு. இதே மாதிரி சொல்லிட்டு வந்து இவ்வளவு கேவலமான நிலையில் இருக்கிற, இவ்வளோ கஷ்டமான சூழலில் நீ இருக்கிற, நம்மளும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நம்மளும் பல வேளைகளில் இது உண்மைன்னு ஒத்துப்போம். ஏன்னா நம்ம நம்பிய வாழ்க்கை கிடைக்கல, நம்ம நம்பிய கணவர் கைவிட்டுட்டாரு, நம்ம நம்பிய மனைவி நம்மளை கைவிட்டுட்டாங்க, சந்தேகப்படுறாங்க, நிம்மதி இல்லை, பிள்ளைகள் எல்லாம் அது இஷ்டத்துக்கு வாழுது, ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்க ஆண்டவர் இன்னைக்கு செய்தியை உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி வாசகமெல்லாம் மாற்றலை, இன்றைக்கி உள்ள வாசகத்தை தான் நம்ம பேசுகிறோம். பாருங்கள், இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு உகந்த ஒரு செய்தியை சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் கடைசியாக என்ன சொல்கிறாரு? இப்படியெல்லாம் நீ கேவலப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் நீ என்ன செய்யாத, கலங்காத, பயப்படாத, நான் இருக்கிறேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். பாருங்கள், ஆண்டவர் இந்த இடத்துல நான் உனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் உன்னோட உன் அடிமைத்தனத்திலிருந்து உன் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணருவேன். யாக்கோபின் கூடாரனோன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது, யாரோடைய வீட்டையோ கட்ட போகிறாராம். யாக்கோபுனா யாரு? நீங்கள் தான் யாக்கோபு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்குற பிள்ளைகள் தான் யாக்கோபு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை இஸ்ரவேலாக, யாக்கோபாக அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்கலாம், யாருண்டு நாதா, எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நான் இழந்துட்டு நிற்கிறேனே, கவலையோடு வந்திருக்கிறேன், இந்த அந்தோனியார் கோயிலுக்கு வந்தாலாவது எனக்கு சுகம் கிடைக்காதான்னு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இதோ இந்த புனிதர் வழியாக ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். அப்படியே கண்களை தூங்கிடக்கூடாது, கண்ணை மூடி கரங்களை விரித்து, யாருண்டு நாதா, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் மனசில் சொல்லுங்கள், நீங்கள் தான் ஆண்டவரே. யாருண்டு நாதா, என்னை விசாரிக்க, சொல்லுங்க. உறவுகள் இல்லையே, நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமல்லோ, நீரே என் தஞ்சமல்லோ. ஆண்டவர்கிட்ட சொல்வோம், நீரே என் தஞ்சம் அப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். புனித அந்தோனியார் வழியாக நீர் எங்களுக்கு ஒரு விடுதலையை காணச் செய்வீர் அப்பா. மடியார் கேட்கிற போது எனக்கு செய்வீர், நம்பி வந்திருக்கிறேன், என்னை தொடுங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுப்போம்.
இந்த இடத்துல மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலை, கடன் பிரச்சனைகளால் அழுத்தப்பட்ட நிலை, இதோ எனக்கு நடக்க வேண்டிய ஆசீர்வாதமான காரியங்கள் இதோ நடக்கவில்லையே, என் வாழ்க்கை அஸ்தமனமாய் கிடக்கிறது, திருமண காரியங்கள் நின்று போய் கிடக்கிறது அப்பா, குழந்தை பாக்கியம் எட்டா கனியாகி நிற்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளே, உன் இடிபாடுகளை எல்லாம் நான் சரி செய்வேன், உன் வாழ்க்கையினுடைய தலங்களை நான் மாற்றப் போகிறேன், இதோ அதற்குரிய இடத்திலே அரண்மனை போல உன்னை நான் உயர்த்துவேன், அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். ஆண்டவர் உண்டமிருந்து நன்றி புகழ் பாக்களை அவர் பாடச் செய்ய போகிறார், மகிழ்ச்சியுவோரின் ஆரவாரம் கேட்க செய்ய போகிறார், அவர்களை நான் பழுகி பெருகச் செய்வேன், குழந்தை பாக்கியத்தை உனக்கு கொடுப்பார், தடைப்பட்டு கிடக்கிற திருமண காரியத்தை சரி செய்வார், அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள், உன் தலைமுறை இன்னும் உயர்ந்து நிற்கும், இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள், நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீரே தஞ்சமல்லோ, நீரே தஞ்சமல்லோ, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க.
பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு தடவை வாய் திறந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமாம், இந்த வார்த்தை எதுக்கு அடிக்கடி நடுவில் நம்ம சொல்கிறோம்? டெய்லி குளிக்கிறீங்களா இல்லையா? என்ன எல்லாம் முறைக்கிறத பார்த்தா குளிக்கவே மாட்டீங்க போல இருக்க. இந்த பக்கம் திரும்ப குளிக்கிறீங்களா நீங்களாம்? என்னைய பார்த்தாடா குளிக்கிறியான்னு கேட்குறேன், வெளியில் வாடா உடனே அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டுனவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். எப்பாடா இவ்வளோ பேர் மனசில் திட்டிவிட்டீங்களே. சரி, எதுக்கு டெய்லி நம்ம குளிக்கிறோம்? நம்ம உடம்புல இருக்கிற சேர்ற அழுக்குகள், கிருமிகள் எல்லாம் நீக்கிறதுக்காக, அப்படி தானே? அதுக்கு தான் நம்ம குளிக்கிறோம். இந்த வார்த்தைகளை அடிக்கடி ஜெபிங்க ஜெபிங்கன்னு நம்ம சொல்கிறோமே, எதுக்கு சொல்கிறோம்? இந்த ஜெபத்தை சொல்லத்தான் ஆத்மாவில் படிகிற கரைகள் எல்லாம் வெளியில் போகும். பிரைஸ் தி லார்ட். இங்கே வந்து மெழுகு திரி கொளுத்தி வச்சுட்டு, நேற்று கூட ஃபாதர் சொன்னாங்க, மாலையை போடுறீங்கப்பா, அந்தோனியார் கழுத்தே உடைஞ்சிடுற மாதிரி. மாலையை வாங்கி ஈரமான மாலை ஈரமாக கட்டி அவங்க வச்சுருப்பாங்க, தண்ணி தெளித்து. அது கொடுத்துட்டு சிலையை சுருவத்தில் போட்டால் என்ன ஆகிடும்? சுருவம் உடஞ்சிரும். செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, மாலை வாங்கி சாத்துறதுலாம் நல்லது. ஆனால் நீ மாலை சாத்துறத கடவுள் பெருமையாக பார்க்க மாட்டார். உன்னுடைய ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கிடைக்கணும். நீ அழகா, பிரைஸ் தி லார்ட், ஆத்மாவை கொடுக்கும்போது நீ நல்லா கொடுக்கணும், அழகாக கொடுக்கணும். நீ அந்தோனியாருக்கு வந்து பட்டு சாத்துறீங்க இல்லையா, மாதாவுக்கு வந்து புடவை கொடுக்குறீங்களா இல்லையா, அப்போ நல்லா கட்டி ஒரு மாதத்துக்கு கட்டி அழுக்கான புடவையை கொண்டு வந்து கொடுப்பியா? என்ன எல்லாம் முழிக்கிறீங்க, கொடுப்பீங்களா? அப்போ அதுக்கு நல்ல புடவை, புது புடவையாக கொடுக்குறோம். அதே மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஆத்மாவை நீ நல்லா அழகாக கொண்டு போய் திருப்பி அவர்கிட்ட கொடுக்கணும். அவர்கிட்ட திருப்பி ஒப்படைக்க வேண்டிய ஒரு பொருள் உனக்குள்ளே இருக்குது. செத்த பிற்பாடு நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இந்த ஆத்மாவை, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆத்மா பாருங்கள் நல்லா வச்சிருக்கிறேன் அப்படின்னு காட்டி கொடுக்கணும். அப்போ தான் அவர் உன்னை என்ன செய்வார்? ரைட் நல்ல ஊழியன் நீன்னு போ, மோட்சத்துக்கு போன்னுவார். நீ அழுக்கா பிஞ்சு போய், இல்லை ஆண்டவரே கொஞ்சம் பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? ஆத்மாவை அழுக்காக்கி கொடுக்க முடியாது. அப்போ இந்த ஆத்மா சுத்தமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு நற்செய்தியில் செய்து காட்டுறாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் மனுஷனாக இருந்ததுனால அவருக்கும் இது தேவையாக இருந்தது. இங்கே நீ தெய்வமாக இருக்கிறன்னா நீ ஜெபிக்க தேவையில்லை. இயேசு கடவுளாக இருந்தார், ஆனால் மனித நிலையில் இருந்ததுனால அவருக்கு இந்த ஜெபம் தேவைப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். நாம குளிக்கிற மாதிரி இயேசுவும் குளிச்சாரு. ஏன்னா அவருக்கு இந்த உடம்பு இருந்ததுனால அவர் குளிச்சு ஆகணும். நான் கடவுள், நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு உட்காரல. அதே போல இன்னைக்கு நற்செய்தியில ஃபாதர் வாசிக்கும் போது வாசிச்சாங்க, இயேசு என்ன செய்யறாரு? கூட்டத்தினரெல்லாம் விடத்தை விட்டு அனுப்பி விட்டார். அப்பொழுது அனுப்பிட்டு என்ன பண்றாரு? தம் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, கேட்டவங்களாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கேட்காதவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இன்னும் கேட்கலையா? என்ன கேட்கிறாருன்னே தெரியல இந்த சாமியார். நான் வாசிச்சதை கேட்காதவங்கெல்லாம் சொல்லுங்கிறேன், அதுக்கும் பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க. கேட்க முடியாது அப்படி சொல்றவங்களாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கவர்ரா, அதுக்கும் 4 பாருங்க. நம்ம காதுல என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். என்ன கேட்குறாங்க பாருங்க. அதுக்கு தான் கடவுள் காது கொடுத்துருக்கிறாரு. நான் போய் அந்த குழியில் உழுவுன்னா நீ விழுந்துருவியா? பாருங்க, ஒரு நாய் ரோட்டை தாண்டும் போது பஸ் சத்தம் பான்னு கேட்டவனே இந்த நாய் என்ன செய்யுது? என்னம்மா செய்யுது? பின்னாடி திரும்பி ஓடுதா இல்லையா? நாய்க்கு சத்தம் கேட்டோனையும் சுதாரிச்சுக்குது. நாம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம உட்கார்ந்து இருக்கிறோம். எதை சொன்னாலும் சரி. இன்னைக்கு அப்படித்தான் பிசாசு நிறைய பேரை ஏமாத்துறான், சபைகளை உருவாக்குறான். அந்தோனியாரு அவமானத்தின் அடையாளம்னு சொல்லி கொடுக்குறான், அன்னை மரியாள் பிசாசுன்னு சொல்லி கொடுக்குறான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அங்கேயும் போய் எல்லாம் பைபிளை வச்சுக்கிட்டு மாதாவை பிசாசுன்னு சொல்ற இடத்துல உனக்கு இடம் இருக்கலாமா? பிதாவே கையேந்தி நின்ன ஒரே ஒரு அடையாளம் மாதா தான். பிரைஸ் தி லார்ட். பிதாவே, விண்ணகமே மாதாட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக அப்படியே நின்றுச்சான். எப்போ? வானதூதர் வந்து மாதாவுக்கு முன்னாடி, கண்ணி நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெறணும், நீ என்ன சொல்ற? கடவுள் என்ன செய்யல? இது என்னுடைய கமாண்ட், நான் தான் உன்னை படைச்சேன், நீ பிள்ளைய பெக்கிற அப்படின்னு சொல்லல, பர்மிஷன் கேட்டார்.
அப்போ வானமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். வான தூதர்கள் எல்லாம் துதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தாங்களாம். மாதா ஆமீன் அப்படியே ஆகட்டும்னு சொன்ன உடனே விண்ணகம் மகிழ்ந்தது. கைத்தடி கடவுளுக்கு நன்றி செலுத்து. விண்ணகத்தை மகிழ்ச்சிப்படுத்திய ஒரு அடையாளம் யாரு? மாதா. இந்த மாதாவையும் அந்தோனியாரெல்லாம் விட்டுட்டு நீ எந்த பைபிளை வச்சுக்கிட்டு நீ போய் ஜெபிக்க போற? பிரைஸ் எல்லாம் அதை தான் நமக்கு இன்னைக்கு சபைகள் நிறைய பிரியுது. அங்கே போனால் பிசாசு வேதம் ஓதுது. இது இல்லை, அது இல்லை, அதை தூக்கி குப்பையில் போடு, இதை தூக்கி கல்சடை போடு, ஏன் என்னை தூக்கி மனையில் வை. அங்கே நிற்கிற ஆளு என்ன சொல்கிறாங்க? நான் தான் எல்லாமே. பிசாசு பாருங்க எப்படி அடையாளமாக வரான் பாரு. காணாமல் போயிடாத, நீ வந்துட்டு நிற்கிற இடம். இப்படி அந்தோனியாருடைய திருத்தலம். ஆண்டவர் இந்த அடியாரை உயர்த்தின அடையாளம். அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு, இந்த அந்தோனியார் என்ன செய்தார்னு உத்து பாருங்க. மாலையை போட்டுட்டு போறதில்லை, நம்ம ஆத்மாவை காப்பாத்திக்கிறதுக்கு இவங்கெல்லாம் அடையாளமா இருக்கிறாங்க. பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. மலைக்கு போனார் பாருங்க, அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். செபிப்பதற்காக அழகா எழுதிட்டாங்க. இதுக்கு மேல உனக்கு தெளிவு தேவையில்லை. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, குடும்பம் குடும்பமா வந்திருப்பீங்க, சோறாக்கி சாப்பிட்டுட்டு தான் போவீங்க. ஆனா நீங்க தனிப்பட்ட விதமா இந்த ஆலயத்துல வந்து ஒரு 1/2 மணி நேரம் நீங்க உட்காரணும். அங்க அந்தோனியாருடைய ஆலயத்துக்கு அந்த பிரசன்னத்தை, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ளக்க இருக்கு. அந்தோனியார் இருக்கிறாரு. அங்க போய் ஒரு 1/2 மணி நேரமாவது நீ உட்காராம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. தனியா செபிக்காம நீங்க வெறுமையாய் போயிடக்கூடாது பிள்ளைகளை. ஆண்டவர் செபித்து காட்டினார். பாருங்க, அடுத்தது பாருங்க, நம்முடைய இன்னொரு அடையாளத்தை இன்னைக்கு வைக்கிறார். அவரு இறங்கி போகிற போது கடல்ல நடந்து வராரு. அப்ப ஜெபிக்கிற போதுதான் வல்லமை பெருகுது பாருங்க. கடல் அப்படிங்கிறது எபிரேய பார்வையில அது ஒரு பிரச்சனை, அது ஒரு என்னது, தீமை அடங்கி இருக்கிற ஒரு இடம், அப்படிதான் பார்த்தாங்க கடல். அப்ப இயேசு கடல் மீது நடந்தார் அப்படின்னா பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அவரால் நடக்க முடியும். உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குதுன்னா உன்னை என்ன செய்வார் கடவுள்? உன்னை அப்படியே மூழ்கி போக விட மாட்டாரு. உன் பிரச்சனைக்கு மேல உன்னை நடக்க வைப்பாரு. அங்கதான் வந்து ராயப்பர் இறங்குறாரு. படகுல உட்கார்ந்துருக்கிறாரு குருன்னு. ராயப்பர் படகு சேஃப்டி தானே, படகுல உட்கார்ந்துருந்தா ஒரு பாதுகாப்பு. அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. நம்மளாம் அப்படிதான் உட்கார்ந்துருக்கோம். நமக்குன்னு ஒரு படகு கட்டி வச்சிருக்கோம். என்ன படகு? பணம் படகு. நமக்கு சம்பாத்தனை பணம் அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். நமக்கு புருஷங்கிற படகு இருக்குதுங்க. என்னதான் உதைச்சாலும் அந்த படகை விட்டு நம்மளால வெளியில போக முடியாது. பிரைஸ் அலான். கையை பிடிச்சவங்கலாம் சொல்லுங்க பிரைஸ் அலான். ஏன் கைய இல்லம்மா, வீட்டுக்காரு கைய, பொண்டாட்டி கையை பிடிச்சவங்கலாம் சொல்லுங்க பிரைஸ் அலான். அந்த படகு ஒழுங்கா இருக்குதா? என்ன சாமி சொல்றது, அதை போய் ஒழுங்கா இருக்கான்னு கேட்டான். கேட்டோடனே அழுவ வந்துடும். பிரைஸ் அலான். பாருங்க, நம்ம ஒரு படகுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறோம். பிள்ளைங்கிற குடும்பம் என்கிற படகு, தொழில் என்கிற படகு, அந்த படகு சேஃப்டின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீ அனுபவிச்சு பாரு ஆண்டவருடைய அனுபவம் என்னங்கிறத. வெளியில வா. இன்னைக்கு ராயப்பர் கேட்கிறாரு, ஐயா நான் வெளியில வரவா, உங்களை மாதிரி நானும் வந்து நடக்கவா? எஸ், புதிய சாதனைகளை செய்யறதுக்கு கடவுள் உனக்கு பர்மிஷன் கொடுப்பாரு. அதுக்குள்ளேயே குண்டா சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது கடவுளுடைய விருப்பம் இல்லை. அவர் சொல்றாரு, நீ எங்க பிரச்சனை இறங்கி வா, நான் உன்னோட இருப்பேன். அப்படிதான் இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனேயும் பெருங்காற்று வீசியதை பார்த்த உடனேயும் இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்தவரு எப்போ காத்த பார்த்தாரோ, அந்த பூகம்பத்தை பார்த்தாரோ, அப்போவே நிலை குலைஞ்சிட்டாரு. பிரைஸ் எல்லாம். அதனாலதான் நம்ம சொல்றோம், உன் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ ஆண்டவரை நோக்கி பாரு, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் தீமை வந்தாலும் பாவம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டாங்க. ஆத்மாவில் பலனா இருப்பாங்க. இந்த பேதுரு என்ன செய்யறாரு பாருங்க, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர உம்மிடம் வர ஆணையிடும். அவர் வா என்றார் பாரு, ஒரே வார்த்தை கம், அவ்வளவுதான். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது பாருங்க, பேதுரு கடல்லையே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு தண்ணி ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பாருங்க, அந்த மனுஷனே அந்த தண்ணியில நீந்தி இருக்கலாம்ல, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவர் பேலன்ஸ் பண்ணலாம். மூழ்கிறாரு. பார்த்தீங்களா, நீ எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் கடவுளை பார்க்க மறந்துட்டீங்கன்னா
நீ மூழ்குவது உறுதி. பிரைஸ் எல்லாம். ஒரு பெரிய பணக்காரர், பெரிய தொழிலதிபர், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு, சூசைட் பண்ணிக்கிட்டார். ஒருத்தர் இல்லை, இது மாதிரி நிறைய நடக்குது. நடிகர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அடையாளம், நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. பணம் வச்சிருக்கிறாங்க, அழகு வச்சிருக்கிறாங்க, பெருமை வச்சிருக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு டாக்டர் சூசைட் பண்ணிக்கிட்டார். ஹார்ட் ஆப்ரேஷன் செய்கிற ஒரு டாக்டர். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏழைங்க தான் கஷ்டம். இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. அவங்களோட எக்ஸ்பர்டைசிங், அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் தான் இதில் பெரிய ஆளு. ஆனால் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கலன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மூழ்குவது உறுதி. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பாருங்க வாழ்வடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த நேரத்தில் இவ்வளோ எக்ஸ்பர்ட்டான பேதுருவை என்ன செய்கிறாரு, மூழ்கினாரு. அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு, இங்கே எங்கேயோ சம்திங் தப்பு நடக்குது. உடனே என்ன செய்தாரு, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இந்த வார்த்தை எழுதியிருக்கிறாங்க. கத்துறதுனா என்ன? கத்துறது சத்தமாக சொல்றது. இங்கே வந்தீங்களே, யாராவது நம்ம பிரைஸ் தி லார்ட் சத்தமாக சொல்லுங்கன்னு தானே சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களா? கத்துறீங்களா யாராவது? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ பேசுறது உனக்கே கேட்கலன்னா ஆண்டவருக்கு எப்படி கேட்கும்? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் போய் ஒரு கோயிலில் போய் பூசை நடந்துட்டு இருக்கும்போது கத்த முடியுமா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சாமி சொல்லும் போது உம்மாடு அப்படி கத்துவியா? எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படலை கத்துங்கன்னு. இங்கே நாங்கள் சொல்கிறோம் கத்துங்க, சத்தமாக சொல்லுங்கன்னும் போது நீ எவ்வளோ சத்தமாக சொல்லணுமோ அவ்வளோ சத்தமாக சொல்லணும். ஏன்னா பேதுரு கத்தினார், காப்பாத்துங்கப்பா. பாருங்க, நம்ம உணர்வுள்ள பிள்ளைகளா நம்ம கடவுளுக்கு முன்னாடி நிற்கணும். கத்துறதுன்னா என்ன அர்த்தம்? உணர்வுள்ள பிள்ளையா நிற்கணும். இன்னைக்கு கரிஸ்மாட்டிக் ப்ரேயரில் நாங்கள் சத்தமாக ஜெபிக்க சொல்லுவோம். நிறைய பேர் என்ன செய்வாங்க, வெக்கப்படுறது. அதனால என்ன செய்வாங்க, ஏன் கத்துனாதான் கடவுளுக்கு கேட்குமா? கத்தாம ஜெபிச்சா கடவுள் கேட்க மாட்டாரா? நான் கேட்பேன், ஏன் கத்துனாதான் என்னன்னு கேட்பேன். ஒரு பார்வையற்ற மனுஷன் கத்துறான், தாவீதின் குமாரனே என் மீது மனமிறங்கும். எல்லா இடத்துலையும் உன்னை கத்த சொல்லலை. நான் சொன்னல, அங்கே போய் அமைதியாக உட்காருன்னு சொன்னேன். அமைதியாகவும் ஜெபிக்க தெரியணும். வாய்ப்பு கொடுக்கிற போது இயேசுவே ஆண்டவர்னு கை உயர்த்தி உனக்கு சொல்றதுக்கு தைரியம் வேணும். தைரியம் இல்லாதவங்க தான் கை தூக்க மாட்டாங்க, சத்தமா சொல்ல முடியாது. பயம், வெக்கம் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் நான் மாற்றுவேன் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ செய்யறதை செஞ்சு பாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் நிறைவாக்க போகிறேன். எந்திரிச்சு நிப்போமா? எல்லாம் எந்திரிச்சு நின்று உங்க கவலையெல்லாம் ஓரமா வச்சிருங்க. இப்போ இங்க வார்த்தையான தேவன் அவர் நம்ம மத்தியில வார்த்தையா வெளிப்பட்டிருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃபாதர் வந்து பூசை வைப்பாங்க. பூசையை எடுத்துட்டு போகும்போது நற்கருணையை வச்சு அவங்க அபிஷேகம் கொடுப்பாங்க. வார்த்தை அபிஷேகம், நற்கருணை அபிஷேகம். இந்த இரண்டு அபிஷேகமும் உங்ககிட்ட வரப்போகுது. நற்கருணை எல்லாம் செஞ்சுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு சாமியார் சாப்பிட்டுட்டு போயிடுவாரா? இல்லை, ஃபாதர் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இது என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டாக இருக்கும், சாப்பிடுமா. சூப்பராக இருக்கும், டேஸ்டாக இருக்கும், சாப்பிடுமா. அப்படி கொடுப்பாரா? என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க? சொல்லுங்க, என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க? கிறிஸ்துவின் உடல், திருவுடல். பார்த்தீங்களா? அப்போ அது நீங்க என்ன சொல்லி வாங்குறீங்க? ஆமென். நிறைய பேர் சொல்றதே இல்லை ஆமேன். நன்மை வாங்குவது ஆட்டு ஆட்டு குடிச்சாமி. நீ எங்க வரும்போது ஃபாதர் சொல்லும்போது நீங்க ஆமேன் சத்தமா சொல்லணும். அது எனக்கு தெரியும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கேட்டு வாங்குறீங்க. அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட வரப்போறாரு. வார்த்தை வந்துருச்சு, இப்போ நற்கருணை வரப்போகுது. இரண்டு வந்துருச்சுன்னா உனக்குள்ள பெலன் வரப்போகுது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கான குழப்பத்தினுடைய விடுதலை வரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு உன்னை விடுவிப்பேன் என்கிற அபிஷேக வல்லமை உனக்குள்ள வரப்போகிறது. ஆமென், ஆமென். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட இப்போ மனசுக்குள்ள ஆண்டவரை நினைங்க. கையை மனசுல நெஞ்சின் மேல வைங்க, இல்லை கையை விரிச்சு கொள்ளுங்க. கையை அப்படி கட்டக்கூடாது. கையை ஆண்டவருக்கு முன்னாடி விரித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மறக்கப்படுவதில்லை, நான் உன்னைய மறக்க மாட்டேன். நீ இந்த கூட்டத்தில் வந்து நின்னாலும் நான் உன்னைய மறக்க மாட்டேன், நான் உன்னைய பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு ஜெபிப்போமா?
மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லையே. ஈஸ்வரே, என்னால் மறக்கப்படுவதில்லையே. ஆண்டவர் சொல்றத காது கொடுத்து கேளு. மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லையே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. நன்றி நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்துள்ளே, உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்துள்ளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. ஆமென் இயேசுவே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. நன்றி ஆண்டவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, எங்களை மறக்காதவரே நன்றி அப்பா. இங்கு வந்திருக்கிற அடியார்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரே நன்றி அப்பா. இந்த இடத்திலே வீற்றிருக்கிற புனித அந்தோனியார் வழியாக நீர் அற்புதத்தை செய்து இதோ உங்களுடைய அடியாரையும் பிள்ளைகளையும் நீர் ஆதரிக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. புதிங்க நன்றி சொல்லுங்க, கண்ட மூடி நன்றி சொல்லுங்க. தாயும் தந்தையும் உன்னை மறந்து விடலாம், சொந்த பந்தமும் உன்னை மறந்து விடலாம். தாயும் தந்தையும் உன்னை மறந்து விடலாம், சொந்த பந்தமும் உன்னை மறந்து விடலாம். உன்னை கருவறையில் தாங்கிய நான் மறந்து விடுவேனோ, உன்னை கருவறையில் தாங்கிய நான் மறந்து விடுவேனோ. உன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் நான் தானே, உன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் நான் தானே. மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லையே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லையே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. என்னால் மறக்கப்படுவதில்லையே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. ஆண்டவர் உன்னை மறக்காத தேவன். கரங்களை உயர்த்திவோமா? கரங்களை உயர்த்தி கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, வாழ்க்கையில் அதிசயம் செய்தீங்களேப்பா. தாயின் கருவில் நான் இருந்தப்போ என் அம்மா என்னைய பார்க்கல, எங்கள் அப்பா என்னைய பார்க்கல, ஆனால் நீங்கள் என்னைய பார்த்தீங்க ஆண்டவரே. அன்றிலிருந்து என்னை உருவாக்கின நாள் முதலாக, என் தாயின் மடியில் வந்து நான் விழுந்த நாள் முதலாக என்னை பாதுகாக்கிறவரை நன்றி அப்பா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதிங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நீ வெட்கமடையாதபடி ஆண்டவர் உன் தலங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். அபிஷேகத்தின் தேவன் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நன்றி ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. சப்தமாய் துதிங்க ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன், எங்களை கைவிட்டு விடாத தேவன், விண்ணகத்தை பிடித்து கொண்டிருக்காமல் எனக்காக இறங்கி வந்த தேவன், கல்வாரி மலையிலே ஏற வேண்டும் என்ற போது எனக்காய் இரத்தம் சிந்தி கல்வாரி மலையில ஏறி கழுமரத்தில் எனக்காய் உயிரை கொடுத்து, இதோ இவர் அறியாமல் செய்கிறார் மன்னியும் என்று கூட தந்தையிடத்திலே பரிந்து பேசியவர் நீர் அப்பா. இப்பொழுது கூட பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிற இந்த நிலையை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. பாவத்தினாலே என் பிள்ளைகள் கட்டப்பட்டு கிடந்தால் உடைய பரிசுத்த இரத்தம், இந்த திருப்பலியின் அபிஷேகத்தினாலே இவர்கள் மன்னிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, மன்னிப்பினுடைய நிச்சயத்தை
பிள்ளைகள் இன்று இந்த இடத்திலே பெற்றுக்கொள்வார்களாக. அதனால் தடைப்பட்டு கிடக்கிற எல்லா வேதனைகளும் சாபங்களும் இதோ இந்த இடத்திலே இதோ நிலை மாறும்படியாக, கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாக, சாபங்கள் ஒழியும்படியாக, தலைமுறை சாபங்கள், பில்லி சூனியங்கள், பிறர் செய்து வைத்திருக்கிற மந்திர கட்டுகள் எல்லாம் விலகும்படியாக இயேசுவே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த பிள்ளைகளை நீர் சாட்சியாய் எழுப்புவீராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரை எழுப்பியதை போல திருத்தூதர்களை எல்லாம் எழுப்பி உமக்கு சாட்சியாய் நீர் மாற்றியதை போல பிள்ளைகளையும் நீர் சாட்சியாய் மாற்றுவீராக. குழந்தை மாக்கியம் வேண்டும் அப்பா, திருமணம் நடக்க வேண்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. உதாரியாய் சுற்றி கொண்டிருக்கிற என் மகன், உதாரியாய் சுற்றுகிற என் மகள் மனம் மாற வேண்டும் ஆண்டவரே என்று மன்றாடி நிற்கிற பிள்ளைகளின் கூக்குரலை கேட்பீராக. கால்நடைகளை பாதுகாப்பீராக, விவசாயத்தை செழிக்க வைப்பீராக. வீட்டில் உள்ள அனைவரும் ஜீவராசிகளும் கூட இதோ சுகமாய் வாழ செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே, இரக்கம் நிறைந்தவரே, இந்த பலியின் நிறைவை என் பிள்ளைகள் காண்பதற்காய் நன்றி. பிள்ளைகள் விடுதலையை காண்கிற போது உமக்கு சான்று பகர்வதற்காய் நன்றி. உம்முடைய தெய்வீக இரக்கம் பிள்ளைகளோடு தங்குவதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே, இந்த ஜெபத்தையும் இதோ இந்த திருப்பலியினுடைய அபிஷேகத்தையும் உமக்கே நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒரே ஒரு முறை தான் சொல்ல போறோம், அதனால சொல்லிடுங்க எல்லாரும் ஆமென். ஆமென். உங்களுக்கு இங்க நீங்க ஜெபித்த காரியம் நடக்கும். நடந்த உடனேயும் ஒரு மெழுகுதிரியை வாங்கிட்டு வந்து இப்படி கொடுத்துட்டு போயிடக்கூடாது. செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. ஒரு பேப்பரில் சாட்சி எழுதி, இந்த நேரம் இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் ஃபாதர்னு சொல்லி நன்றி சாட்சியம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஃபாதர்கிட்ட கொடுக்கணும். கொடுப்பீங்களா? ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை அப்படி சாட்சியத்தை பார்க்க வைப்பார். காட் பிளஸ் யூ.